இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல கடலுக்குள்ள இருந்து கச்சா எண்ணெயும் பெட்ரோல் எடுக்கிற ஒரு கம்பெனி கடல் படுகையில எண்ணெய் வளம் அதிகமா இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு கான்ட்ராக்ட் எடுத்து அங்க எண்ணெய் கிணறு ஸ்டேஷன்களை அமைக்காங்க. அப்படி எண்ணெய் எடுக்கிறதுக்காக அந்த கடலோட ஆள் பகுதியை உடைச்சு எடுக்கிறப்போ இதுவரை பூமியில பார்க்காத ஒரு விஷயத்த கண்டுபிடிக்காங்க. ஆனா அது என்னன்னு உங்களுக்கு புரியுறதுக்குள்ளயும் அது சோழியை முடிச்சு விட்டுருது. அப்படி அவங்க என்னத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற பத்தின ஒரு பயங்கரமான கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு செக்டர் 7. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போவோம். படத்தோட முதல் சீன்லயே 1985 வருஷம் செக்டர் 7 அப்படிங்கிற ஒரு எண்ணெய் கிணறு இருக்கிற இடத்தை காமிக்காங்க. அங்க எண்ணெய் கிணறு ட்ரில் போடுற ஸ்டேஷனை அமைச்சு மேல இருந்து ஒரு பெரிய ட்ரில் பிட்ட கடல்ல இறக்கி சுமார் 8800 அடி ஆழத்துல துளைய போடுறாங்க. அப்படி அந்த ட்ரில்லிங் மிஷின் ஓட்ட போட்டுட்டு இருக்கப்போ மிஷின் ஃபால்ட் ஆயிருக்கு போல இருக்க. அதை பாக்குறதுக்காக மேல இருக்கிற ஸ்டேஷன்ல இருந்து ஒரு டெக்னீஷியன் ஒருத்தர் ஒரு குட்டி நீர்மூழ்கி கப்பல்ல அந்த ட்ரில் பிட் ஸ்டக் ஆயிருக்கிற இடத்துக்கு வந்து இறங்குறாரு. அந்த ட்ரில் பிட்ல என்ன பிரச்சனைன்னு பாக்கலான்னு மெல்ல நடந்து வராரு. அப்ப பக்கத்துல ஒரு ராட்சச திமிங்கலம் ஒண்ணு அந்த வழியா கத்திக்கிட்டு போகுது. அதை பார்த்து அவர் மெய்மறந்து நிக்க அப்ப திடீர்னு அவர் நின்றுட்டு இருந்த தரை உடஞ்சு கீழ ஆரம்பிச்சிருது. இல்ல என்ன அப்படின்னு ஒரு செகண்ட் அவர் அரண்டு போயிடுறாரு. அப்போ தரைக்குள்ள விழுந்த அந்த கீழல்கள்ல இருந்து குட்டி குட்டியா ஏதோ வித்தியாசமான உயிரினங்கள் அவர் பக்கத்துல நீந்தது. இப்படி ஒரு அழகான மீன் குஞ்சுகளை இதுவரை பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா மனித வரலாறுலயே அந்த மீன் குஞ்சுகள் இதுவரை யாருமே பார்த்தது கிடையாது. அவர் பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு மறுபடியும் தரைக்கு கீழே ஒரு பயங்கரமான பூகம்பம் மாதிரி ஏற்பட்டு தரை உடஞ்சு செதற ஆரம்பிச்சிருது. அது மேல நின்றுட்டு இருந்த இந்த டெக்னீஷியனும் நில தடுமாறி திரும்ப அவர் கப்பலுக்கு போக பார்க்க அப்போ அந்த மீன் குஞ்சுகள் அவர் மேல பாஞ்சிருது. அப்படியே கட் பண்ணி இப்போ 2011 வருஷத்தை காமிக்காங்க. செக்டார் 7ல இருக்கிற அந்த எண்ணெய் கிணறுல மக்கள் அறக்க பறக்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு அபாய அலாரம் வர அடிக்குது. என்னன்னு பார்த்தா அவங்க ட்ரில் போடுற ரைசர்ங்கிற ஒரு மிஷின்ல ஏதோ ஒரு ஹைட்ராலிக் பிரச்சனை வந்துட்டு போல இருக்க. அதை சீக்கிரம் சரி பண்ணலன்னா அந்த ட்ரில் பிட்டே உடஞ்சிரும். உடனே மக்கள் எல்லாம் களத்துல இறங்கி அதை சரி பண்ண துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த எண்ணெய் கிணறு ஸ்டேஷனோட கேப்டன் பதறி போய் மேல இருந்து ஜன்னல் வழியா எட்டி பாக்குறது. அங்க ஒரு பொண்ணு டார்சன் மணிக்கு கைத்த பிடிச்சிட்டு சல்லுன்னு வலிக்கிட்டு வரா. இவதான் நம்ம படத்துடைய ஹீரோயின். இந்த எண்ணெய் கிணறு ஸ்டேஷன்ல ரொம்ப முக்கியமான டெக்னிக்கல் ஆபீசர். அவளும் ஒரு 4-5 பேரும் சேர்ந்துகிட்டு அந்த ரைசர் பைப்பை இறுக்கமா பிடிச்சிருக்க. உடனே நம்ம ஹீரோயின் போய் அதுல பிரஷர் அதிகமா இருக்குன்னு அதை கம்மி பண்றதுக்காக வால்ஸ திருவிழா. அப்போ அந்த பிரஷர்ல திருச்சி சதல்னு ஒரு இரும்பு பீசி இவ முதுகுலே வந்து அடிச்சிருது. அதையும் தாண்டி எப்படியோ அங்க இருந்த வாழ்வுல கீழ்வுல திருப்பி அந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அதே நேரத்துல அந்த ஸ்டேஷன்ல ஒரு லேப் ஒன்னு இருக்கு. அதை காமிக்காங்க. அந்த எண்ணெய் கிணறு ஸ்டேஷன் கேப்டன் ஒரு வெள்ளை கோட்டு போட்ட சயின்டிஸ்ட் ஒருத்தர் அவங்க கூட கம்ப்யூட்டர்ல இப்ப போட்ட ட்ரில்ல பத்தின டீடைல பாத்துட்டு இருக்க நம்ம ஹீரோவும் உட்காந்துருக்கான். இந்த வாட்டி நம்ம தோணுன இடத்துல என்ன கிடைக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அப்ப அதை கேட்ட சயின்டிஸ்டோ இது 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்த அதே இடமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோயின் கதவை திறந்து வரா. அவ வர்றதை பார்த்த உடனே சட்டுன்னு பேச்ச மாத்திடுறாங்க. உள்ள வந்த இவ கம்ப்யூட்டர் பார்க்கவுமே இங்கேயும் என்ன கிடைக்கலங்கிற விஷயத்த பார்த்து கடுப்பாயிடுறா. உடனே கேப்டன் ஹீரோயின்ட்ட இன்னும் எத்தனை இடத்துலதான் தோன்றணும் அப்படின்னு விரக்தியில கேட்காரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் எந்தெந்த இடத்துல தோன்றணுங்கிறத முடிவு பண்றவ. கேப்டனே இவளை நக்கல் பண்ற மாதிரி கேள்வி கேட்கவும் இவ உணர்ச்சி வசப்பட்டுறதா. என்ன இருக்கிற இடத்த கண்டுபிடிக்காம அந்த கடலை விட்டு போக மாட்டேன்னு சபதம் எடுக்கா. அதே நேரத்துல